குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கிஸ். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மக்களே, ஒரு லாங் ட்ரிப் போகிறீங்க, அப்படி இல்லைனா ஒரு லாங் ட்ரைவ் போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரிப்போ இல்லை ஒரு ட்ரைவோ போகும்போது உங்கள் கார் வந்து ஒரு ஹைவேஸ்லேயோ இல்லை ஒரு காட் ரோட்லேயோ பிரேக் டவுன் ஆனால் எப்படி இருக்கும் மக்களே? அந்த சிச்சுவேஷனை நீங்கள் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வருவீங்க? அந்த மாதிரி ஒரு ஒஸ்டான சிச்சுவேஷன் வரத்துக்கு முன்னாடி அதை எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது, அதை வந்து அவாய்ட் பண்ணுறது, ஒரு என்ன சொல்கிறது, உங்கள் காரை வந்து ஒரு சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் பண்ணி, இல்லை நம்ம ஒரு அந்த மாதிரி ஒரு ட்ரிப் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு செக் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பிரேக் டவுன் ஆகிற ஒரு சிச்சுவேஷனை தவிர்க்கிறது எப்படின்றா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து என்னென்ன வழிகள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வராமல் தவிர்க்கிறது அப்படிங்கிறது தான் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், சில டெமோஸோட. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆலில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இப்போ வந்து ஒரு லாங் ட்ரிப் போகிறீங்க. அது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹைவே ரைடாக இருக்கலாம், அப்படி இல்லைனா உங்களோட ஃபேமிலி கூட ஒரு ட்ரிப்பாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு 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 லாங் ட்ரைவ் போகும்போதோ இல்லை ஒரு ட்ரிப் போகும்போதோ ஸோ உங்கள் கார் வந்து அதுக்கு 100% வந்து அந்த ஜேர்னிக்கு ரெடியா அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, காரை சுற்றி எக்ஸ்டீரியராக ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து எல்லா லைட்ஸும் எரியுதான்னு பாருங்கள். அதாவது இண்டிகேட்டரு, ஹெட்லைட்டு, அதே மாதிரி அந்த பிரேக் லைட்டு எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டு செக் பண்ணி பாருங்கள், எல்லா லைட்ஸுமே எரியுதான்ட்டு. அதாவது ஆன் ஆகுதா, ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பாருங்கள். இல்லை எலி கடிச்சு சில ஒயர்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா முதல்ல வந்து அதை செக் பண்ணி ரிப்பேர் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அதாவது எல்லா லைட்டுமே ஆன் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து வைப்பருங்க. நீங்கள் ஒரு லாங் ரைட் போடிங்க, ஒரு ரைனி சீசன், இப்போயே பார்த்திங்கன்னா வந்து நல்ல மழையில் இருக்குது, உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரைனி சீசனில் வெளியே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து வைப்பர். அந்த பிளேடு வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கா இல்லை ரஃப்பாக இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதே மாதிரி வைப்பர் லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, வைப்பரில் வந்து நம்ம ஆன் பண்ணிங்கன்னா ஒரு தண்ணி வந்து விண்ட்ஷீல்டில் அடிக்கும். ஸோ அந்த லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சாதா தண்ணியை யூஸ் பண்ணுறீங்க. இந்த வைப்பர் பிளேடுன்னு நம்ம சொல்லும்போது அதில் வந்து ஒரு லிக்விட் இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் வைப்பர் வந்து நீங்கள் சில நேரத்தில் அதாவது நிறைய டஸ்ட் இருக்கும்போது ஆன் பண்ணிங்கன்னா அதில் வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணி விண்ட்ஷீல்டை வந்து க்ளீன் பண்ணோம். ஆக்சுவலாக அது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு தண்ணியை தான் அதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்க்ராச்சஸ்லாம் கொண்டு வந்துடும். இப்போ வந்து நிறைய வந்து ஆன்லைனில் வந்து ஒரு டேப்லெட் மாதிரி ஒன்று விற்கும். ஸோ இதுதான் மக்களே நான் யூஸ் பண்ணுற அந்த விண்ட்ஷீல்டு வாஷருக்கான டேப்லெட். இது வந்து சின்னதாக ஒரு மாத்திரை மாதிரி தாங்க இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டேப்லெட்டே வந்து 4 லிட்டரில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதோட கெப்பாசிட்டி வந்து 2 லிட்டர் தான். அதனால் வந்து இது ஆஃபாக உடச்சிக்கோங்க. நான் உங்களுக்கு முடிஞ்சால் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நான் இப்போ தான் ஃபில் பண்ணேன். ஆக்சுவலாக இது பாதி உடச்சிட்டு இந்த 2 லிட்டர் பாட்டில் ஒன்று இருக்குங்களே, அதில் வந்து முன்னாள் நைட்டே வந்து நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா ஊறி இதுவாகிடும். அதை வந்து நீங்கள் வந்து அந்த டேங்க்கில் வந்து மிக்ஸ் பண்ணலாம். மீதி இருக்கிற ஆஃப் டேப்லெட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி வாங்கி, ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டிலே வாங்கி அதில் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் காரில் இருக்கிற அந்த விண்ட்ஷீல்டு, இந்த சைடில் இருக்கிற கண்ணாடிலாம் வந்து நீங்கள் அதை வச்சு தொடச்சிக்கலாம். நல்லாவே ரிசல்ட் தரும். ஸோ இது வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அது நல்லா தான் இருக்கும். சாதா தண்ணி யூஸ் பண்ணாதீங்க அந்த வைப்பருக்கு.
அதே மாதிரி ஃபிசிக்கலாக வந்து உங்கள் விண்ட்ஷீல்டை வந்து செக் பண்ணுங்கள். சின்னதாக ஏதாவது கிராக் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ரொம்ப நாள் கார் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸு அப்படிலாம் சில கார்லாம் போகும்போது லைட்டாக கிராக் இருக்கும். அது வந்து ஏர் கிராக்கு. அந்த மாதிரி ஏதாவது கிராக் இருக்கான்னு பாருங்கள். கிராக் இருந்தால் வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபிசிக்கலாக செக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு லாங் ட்ரைவ் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுதுன்னு நம்ம வந்து 100% ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கார் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நிற்கிதோ இல்லை வந்து ரோட்டில் வந்து பார்க் பண்ணியிருக்கீங்களோ, அந்த மாதிரி பார்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை கார் கீழே வந்து செக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஆயில் வந்து லீக்கேஜ் இருக்கா. சில வண்டிலலாம் பார்த்திங்கன்னா ஆயில் லீக் ஆகும். அதாவது இன்ஜின் ஆயில் வந்து லீக் ஆகும். இன்ஜின் ஆயிலோட அந்த கேஸ்கெட்டை வந்து போயிருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் செக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஆயில் லீக் ஆகும்போது நீங்கள் லாங் ட்ரைவ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆயில் வந்து சொட்டி ஆயிலோட கெப்பாசிட்டி கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் இன்ஜினே ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கூலண்ட் ஆயில் கரெக்டான லெவலில் இருக்கான்னு பாருங்கள். கூலண்ட் ஆயில் லீக் இருக்கான்னு பாருங்கள். கரெக்டான திக்னஸில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்ஜினோட லைஃப்பை வந்து இன்னும் அது என்ஹான்ஸ் பண்ணோம். ஒரு ட்ரைவ் போகும்போது இதெல்லாம் கண்டிப்பாக வந்து செக் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். மக்களே, இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு செக் பண்ண வேண்டியது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட காருக்கு இதயமே வந்து இன்ஜின் தாங்க. இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு கூலண்ட் ஆயிலோ இல்லை ஒரு இன்ஜின் ஆயிலோ கரெக்டான லெவலில் இருக்கணும், கரெக்டான திக்னஸில் இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கு நீங்கள் ஒரு ட்ரைவ் போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஜின் ஆயில் செக் பண்ணுவோம். ஆக்சுவலாக இன்ஜின் ஆயில் செக் பண்ணுறதுக்கு வந்து உங்கள் காரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா கார்லேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி தொடச்சிருங்க. ஃபஸ்ட்டு ஒரு கிளாத்தை வச்சு அதை தொடச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் மக்களே, இதில் 2 பாயிண்ட் இருக்கும். இது வந்து மேக்ஸிமம், இது மினிமம் பாயிண்ட்டு. உங்களுக்கு தெரியுதுங்களா? 2 ஹோல் இருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஹோலுக்கு இதுக்கு மேலேயும் போகக்கூடாது, இதுக்கு கீழேயும் போகக்கூடாது. இன்ஜின் ஆயில் கரெக்டாக இந்த ஹோலுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கலாம். ஸோ அதுதான் மினிமமான பாயிண்ட்டு. நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விட்டு கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் எடுத்து பாருங்கள். பார்த்தீங்களா? கரெக்டாக வந்து மேலே இருக்கிற பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் கரெக்டான லெவலில் இருக்குது நம்ம இன்ஜின் ஆயில். நம்ம இப்போ தான் மாற்றணும். ஒரு 4000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அதே மாதிரி இதோட திக்னஸ் எப்படி பார்க்கறதுனா, ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஆயிலோட திக்னஸ் தெரிஞ்சிடும். நல்லாயிருக்கு. ஒரு நல்ல ஆயிலை தொட்டிங்கனாலே தெரியும் இல்லைங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இல்லை ரொம்ப திக்காக இல்லாமல் அப்படி இருக்கும். ஸோ இப்போ வந்து இன்ஜின் ஆயில் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் மக்களே பிரேக் ஆயில். இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அப்படின்ட்டு ஒரு மார்க் கொடுத்துருக்கான் பாருங்க. இது கம்மியாக போகக்கூடாது. அதே மாதிரி இங்கே மேக்ஸிமம் இருக்கும். அது இருக்குது பாருங்கள். மேக்ஸிமம், அதாவது இதுக்கு மேலேயும் போகக்கூடாது. மேக்ஸிமம்க்கு கொஞ்சம் கீழே தான் இருக்குது நம்மளோட லெவலு. ஸோ அதனால் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து வைப்பருக்கு தண்ணி. இதில் தான் வந்து நான் மிக்ஸ் பண்ண சொன்னேன் அந்த டேப்லெட்டை போட்டு. ஸோ அது நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து கூலண்ட்டுங்க. இப்போ வந்து வண்டி நான் இப்போ தான் வெளியே போயிட்டு வந்தேன். அதனால் ஹீட்டாக இருக்குது, திறக்க முடியாது. நான் ஆக்சுவலாக ஏற்கனவே செக் பண்ணிட்டேன். இந்த லெவல் வரைக்கும் இருக்குது, க்ரீனில் இருக்குது. இது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் செக்கு. ஏதாவது ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏதாவது தூசு எல்லாம் இருந்தால் எடுத்து விட்டுருங்க. அந்த மக்களே, எப்போவுமே காரை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வைப்பரை வெளியே எடுத்து விடுங்க.
ஸோ இந்த மாதிரி எடுத்து விடும்போது உங்களுக்கு வந்து அது என்ன சொல்கிறது, ஒரு நல்ல லைஃப் அதுக்கு கொடுக்கும். சீக்கிரமாக வந்து போகாது மக்களே. அந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேஃப்டியை ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு செக் தான் சொல்லுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா டயரோட கண்டிஷன். டயர் கண்டிஷனை வந்து எப்போவுமே வந்து ஒரு 50,000 கிலோமீட்டர்ஸு, ஒரு 60,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு வாட்டி டயரை வந்து சேஞ்ச் பண்ண பாருங்கள். ஏன்னா அது டயருக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது மக்களே. உங்களோட டயர்லேயே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் டேட் போட்டிருக்கோம். ஸோ அதை வச்சு செக் பண்ணுங்கள். உங்களோட டயருக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. நல்ல டயராக இருந்தாலுமே சில நேரத்தில் வந்து அது ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதோட க்ரிப்பை வந்து இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை வந்து சேஞ்ச் பண்ண பாருங்கள். அப்படி நல்ல டயராக தான் போட்டிருக்கோம், நல்லா இருக்குது அப்படின்னா ஏர் வந்து எப்போவுமே வந்து ஏர் ப்ரெஷரை வந்து ரெக்கமெண்டட் ப்ரெஷரில் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஏர் ப்ரெஷரை வந்து உங்கள் காருக்கு இதுதான் ரெக்கமெண்டட் அப்படின்னு எங்கே பார்க்கணும் அப்படின்னா, உங்களோட டிரைவர் சீட் இருக்குங்களே, அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ரெக்கமெண்டட் ப்ரெஷரு. ஸோ எப்படி வந்து ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான ஒரு இதுதான் அது. ஸோ அதில் கொடுத்துருக்கிறத நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி 4 டயருக்கும் கரெக்டான ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்டெப்னி இருக்குது பாருங்கள், ஸ்டெப்னி டயரு, அதுக்கு தான் முதல்ல நீங்கள் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ஒரு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் நம்ப வேண்டியது ஸ்டெப்னியை தான். ஸோ அந்த டயர் வந்து சிலர் அப்படியே பார்க்காம விட்டு அது காற்றே இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டான டயர்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து முதல்ல டயர் ப்ரெஷர் காற்றடிச்சிருக்குங்க, காற்றடிச்சு எடுத்து போங்க. அண்ட் முடிஞ்சால் டயர் இன்ஃப்ளேட்டரை கையிலேயே வச்சுருங்க. ஸோ நம்ம காரில் எப்போவுமே வந்து ஒரு டயர் இன்ஃப்ளேட்டர் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இந்த அகாரோவோட டயர் இன்ஃப்ளேட்டரு. இது வந்து எனக்கு என்ன சொல்கிறது, பவர் பேங்க்காகவும் யூஸ் ஆகும், 2 in 1. ஸோ இது எப்போவுமே வந்து கேரி பண்ணுவேன் என் கார்லேயே. மக்களே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது பேட்ரிங்க. ஒரு பேட்ரி வந்து ஒரு 3 இயர்ஸ் தான் அதோட லைஃப் டைமே வரும். நீங்கள் என்ன தான் வந்து ஒரு மெயின்டைன் பண்ணாலும் சரி 3 இயர்ஸ் வரும். ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அதோட லைஃப் முடிஞ்சிடும் ஒரு கார் பேட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. அதுக்குள்ளேயே வந்து நிறைய மெயின்டெனன்ஸ் இருக்குது மக்களே. நான் வந்து எப்போவுமே மந்த்லி ஒன்ஸோ இல்லை ஒரு லாங் ட்ரைவ் போகும்போதோ பேட்ரியை வந்து செக் பண்ணுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கடை இருக்குது பக்கத்தில், பேட்ரி ஷாப் இருக்கும், உங்கள் ஏரியாவிலேயே இருக்கும். ஸோ அங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு 50 ரூபீஸ் தாங்க செலவு அதுக்கு. அதில் இருக்க டிஸ்டில் வாட்டரோட லெவலாக செக் பண்ணுவார். அதுக்கு மேலே வந்து சில டெபாசிட் மாதிரி இருக்கும், அதாவது ஒயிட் கலரில் ஒரு இது மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டு ஒரு லூப்ரிகன்ட் போடுவாங்க அதுக்கு. கரெக்டான வால்ட், அதாவது 12 வாட்ஸ் சம்திங் அது. அந்த 12 வாட்ஸுக்கு வந்து உங்களுக்கு கரண்ட்டு வந்து அது சப்ளை பண்ணுதான்னு செக் பண்ணுவாங்க. பேட்ரியோட சார்ஜ் கம்மியாக இருந்தால் அதுக்கு சார்ஜ் போட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. பேட்ரிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து பேட்ரி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பேட்டரியை வந்து கரெக்டாக செக் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் கிட்டுங்க. ஃபஸ்ட் எய்ட் கிட் வந்து ஆல்ரெடி நீங்கள் புது கார் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கார்லேயே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது கரெக்டான டேட்டில் இருக்கா, எக்ஸ்பைரி ஆகிருக்கா அதெல்லாம் செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஃபஸ்ட் எய்ட் கிட்னு கேட்டிங்கனாலே எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கிட்டை வந்து எடுத்துகிட்டு போக பாருங்கள். ஒரு சின்ன அடி இருந்தாலும் அது உங்களுக்கு அந்த டைமில் வந்து ஹெல்ப் ஆகும். காரில் எப்போவுமே அதை வந்து கேரி பண்ணுங்கள். அது வந்து உங்கள் டூல் கிட் வந்து கண்டிப்பாக ரொம்ப மஸ்ட். அது ஒரு பஞ்சர் ஆகும்போதோ உங்களுக்கு வந்து இந்த ஜாக்கை வந்து கழட்டி மாட்ட தெரியணும். நான் வந்து அதுக்கு தனி வீடியோவே உங்களுக்கு மேக் பண்ணி காட்டுறேன் ஒரு வாட்டி. எப்படி வந்து நம்ம ஜாக்கை வந்து யூஸ் பண்ணுறது, நம்ம காரில் வர ஜாக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணி வீலை வந்து நம்ம வந்து கழட்டுறது நம்மளே பண்ண முடியுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் வந்து கேரி பண்ண பாருங்கள். ஆல்ரெடி வந்து காருன்னு நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பேசிக்கான
கிட்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து கேபின் ஃபில்டரில் வந்து ஏசி ஃபில்டர் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நிறைய ரொம்ப டஸ்ட் இருந்ததுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அது வந்து எங்கே இருக்கும்ன்ட்டு சில காரில் தான் வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்கும். நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும். உங்களால் முடிஞ்சால் வந்து அதை கழட்டி க்ளீன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஒரு மெக்கானிக் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் க்ளீன் பண்ணி கொடுத்துருவார். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்ஹேல் பண்ணும்போது சில பேருக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காரில் போனீங்கனாலே சளி பிடிக்கும். ஸோ அதுதான் காரணம். டஸ்ட்டு ஓவராக ஆகும்போது அந்த டஸ்ட்டை இன்ஹேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்க தான் ஆரம்பிக்கும். லாங் ட்ரைவ் போகும்போது நீங்கள் ரொம்ப அதை சுவாசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து ஃபியூல் மக்களே, இப்போ வந்து ஒரு லாங் ட்ரைவ் போகிறீங்கன்னா ஒரு முன்னாலே கரெக்டான டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூல் வந்து நீங்கள் ஃபுல் டேங்க் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எர்லி மார்னிங் ஒரு 7:30 ஒரு 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 அப் டு 8 o'clock அதை ஃபில் பண்ண பாருங்கள். ஏன்னா வந்து நைட் ஃபுல்லாக வந்து ஒரு கூலிங்கான ஒரு கண்டிஷனில் வந்து அந்த ஃபியூல் இருந்திருக்கும். பெட்ரோலாக சரி டீசலாக சரி. அதோட அந்த என்ன சொல்கிறது, அந்த டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும். டென்சிட்டி கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நான் எப்பவுமே வந்து ஒரு வெளியூர் போகிறேன்னா ஒரு முன்னாலே வந்து அந்த கொஞ்சம் காலையிலேயே போயிட்டு ஃபியூலை வந்து ஃபில் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ டென்சிட்டி கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே மைலேஜ் தரும். ஒரு 2 கிலோமீட்டர் தான் வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜ் தர மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நிறைய ஒர்க் அவுட் ஆகிருக்கு எனக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு ஃபில் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் டைமில் ஃபில் பண்ணுற அந்த டென்ஷனும் உங்களுக்கு கம்மியாகும். அண்ட் வந்து டாக்குமெண்ட்ஸில் வந்து ஆர்சி புக்கு, இப்போ வந்து அந்த வாகன்னு ஒரு ஆப் வந்துருச்சு. ஸோ அதுலேயே வந்து நீங்கள் வந்து எல்லாமே வச்சுக்கலாம். அது இல்லாமல் ஒரு ஜெராக்ஸ் வந்து கேரி பண்ணுங்கள். ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு, பொல்யூஷன் இப்போ ரொம்பவே முக்கியம். பொல்யூஷன் இல்லைனா 10,000 வந்து ஃபைன் பண்ணுறாங்க. ஸோ பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. 6 months சம்திங் வேலிடிட்டி வரும் அது. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண பாருங்கள். உங்கள் டிரைவிங் லைசன்ஸையும் ஒரு ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுக்கும் போது இதெல்லாம் வந்து நீங்கள் கேரி பண்ணும்போது ஒரு சடனாக ஒரு ஃபைன்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். முக்கியமாக சீட் பெல்ட் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து 2 பேர் இருந்தாலும் கோ டிரைவர்ஸும் கண்டிப்பாக சீட் பெல்ட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்சால் எவ்ரி ஒரு டிரைவுக்கு முன்னாடி காரை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஸோ இவ்வளோ தான் மக்களே. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதனால் இதெல்லாம் ஒரு சின்ன இதுவை வந்து உங்களுக்கு ஆஸ் அ கார் ஓனராக ஒரு கார் லவ்வராக வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட லாங் ட்ரைவோ இல்லை ஒரு ஃபேமிலி ட்ரிப்போ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ஃபீலோட கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரிப் போகிறோம், லாங் ட்ரிப்பு. ஸோ அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.